Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த குழந்தையன் தெய்வம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் முதல்லேருந்தே பல பிரச்சனைகள் பல கதைகள்லேருந்து அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் திருலோக் சந்தர். பெங்களூரில் போய் படம் பார்த்தேன் நான். மகாத்மா காந்தி ரோடில் அந்த தேட்டர் இருந்தது. அந்த தேட்டரை இடிச்சிட்டு அங்கே ஏதோ காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி திருலோக் சந்தர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம், நீங்கள் பரப்பிட்டு வந்தீங்கன்னா காக்கும் கரங்களை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சொன்னாங்க, காக்கும் கரங்கள் கதையில் பாதி கதை அதை வச்சுக்கோங்க, மீதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கதையை சேர்த்துடலாம். அதுலேயும் குழந்தை பிறக்குது, அது ரெட்டை குழந்தையாக பண்ணிவிடுவோம். அதில் பிரிஞ்சு போகிறாங்க அவங்க 2 பேரும், ராஜேந்திரனும் விஜயகுமாரி பிரிஞ்சு போயிடுவாங்க காக்கும் கரங்களில். அதெல்லாம் ஓகே, இந்த குழந்தைக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, என் கதை எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட சொல்லிட்டார், எனக்கு இது பிடிக்கல, இது எந்த பாஷையில் எடுத்தாங்க ஓடாதுன்னாரு. அதுதான் ஒரு கிளைமேக்ஸ். அப்போ நம்ம குமரன் சொல்கிறோம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றாங்க. இல்லை சார், இதெல்லாம் நம்ம ஊருக்கு எடுப்படாது சார், ஒரு ட்ராமா இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு சாஃப்ட் ஸ்டோரி. இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் படமாக பார்க்குறதுக்கு ஓகே, இது தமிழில் வராது, நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். என் படத்தை கெடுத்துட வேண்டாம், காக்கும் கரங்களை நான் அப்படியே எடுக்கிறேன், இதையும் அதையும் மிக்ஸ் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு வந்துட்டார். ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஃபாதர்கிட்ட சொன்னேன், நம்ம என்னப்பா இது, அவர் இப்படி சொல்கிறாரு, நீ இப்படி சொல்கிறிய அப்படிங்கிறாரு ஃபாதர். எனக்கு வந்து நான் சொன்னது ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஜாவர் சீதாராமனுக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்குன்னா இவர் நல்லா இல்லைன்ட்டாரு, எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு ஏதாவது பெட்டராக இருக்கும் சார், நீங்கள் வந்து பார்க்க முடியுமான்னு. ஓ வரேனே அப்படின்னு சொன்னார். வந்து படம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபாதரோட உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஃப்ளைட்டு 8 o'clock நைட்டு, பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டு. படம் மேட்னி ஷோ கூட்டிகிட்டு போயிருக்கேன். படம் பார்த்துட்டு குமரன் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லை. பட் எனிவே நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரை வந்து ஃப்ளைட்டில் அனுப்பிட்டேன். போய் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போய் ஏறி உக்காந்துருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி ஒரு லேடி உட்காந்துட்ருக்காங்க. இவர் வந்து உட்கார போகும்போது பார்த்தா அது ஜி வரலட்சுமி சீட்டில். அந்த அம்மா வந்து எங்கே சார் எக்கடைக்கு உட்காந்தன்னு ரொம்ப தெலுங்கில் அவங்க அந்த லாங்குவேஜ் இதில் அவர் ஜாவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஜாவர் வந்து அந்த மாதிரி செட்டியார் கூப்பிட்டு அனுப்புனார். ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டுருக்கு, அதை வந்து தமிழில் எடுக்க முடியுமான்னு பார்க்க சொன்னார். அதுக்காக நான் வந்திருக்கேன். படம் பார்த்துட்டு மெட்ராஸுக்கு போயிட்டுருக்கேன். சார் ஏதாவது நல்ல ரோல் இருந்தால் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சார், நான் எல்லா ரோலும் பண்ணுவேன் சார்னு அவங்க வந்து ஜாவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜாவர் வந்து மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு அவர் மறுநாளே ஃபோன் பண்ணுறாரு. என்ன வேணான்னு உதறிகிட்ட போகிறார் போல வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோனை எடுத்தால், குமரன் ஒரு குட் நியூஸ், நேற்று நான் ஃப்ளைட்டில் போய் ஏறினேன், ஜீவரலட்சுமி என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தா, எனக்கு கதை வந்துடுச்சு. என்ன ஜீவரலட்சுமியை பார்த்தோன்னே கதை வந்துடுச்சா, என்ன சார்னு, நீங்கள் மெட்ராஸ்க்கு எப்போ வரீங்க, நீங்கள் சொன்னால் நாளைக்கே நான் வந்துடுறேன் சார். இல்லை எனக்கு 2 நாள் கழிச்சு நீங்கள் வாங்க, நான் ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் 2 daysல மெட்ராஸ்க்கு வந்தேன். ஒரு ஜாவரை பார்த்தேன். ஜாவர் ஒரு அவுட்லைன் கதையை சொன்னார். சார் இந்த கதைக்கு மெயின் பாயிண்ட்டு ஜீவரலட்சுமி தான் சார், இவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒத்தே போகலை. மாப்பிள்ளை வந்து ஒரு தன்னை வந்து டீக்ரேட் பண்ணிக்க மாட்டார், அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் ஈ இஸ் இன் லவ் வித் ஜமுனா கேரக்டர், அது ஜீவலட்சுமியோட டாட்டர். இப்படி ஒரு செட்டப் பண்ணிப்போம் நம்ம கதையில். ஜீவலட்சுமி தான் பேட் கேரக்டர், அவன் கெட்டவன் இல்லை, இவளும் கெட்டவன் இல்லை. தட் ஹீரோ ஹீரோயின் போத் ஆர் குட். இவன் மாமியார்னால இவங்க பிரிஞ்சிடுறாங்க. இந்த கதையை இப்படி நம்ம பண்ணோம்னா அந்த இங்கிலீஷை பற்றி ப்ராப்ளமே கிடையாது, அதில் அவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சுப்பாங்க. அதுதான் அவருக்கு ஒத்துக்கல நம்ம திருலோக் சந்தருக்கு. இவர் சொன்னார், நான் அவங்க 2 பேரும் நல்லவங்க, சிச்சுவேஷன் வந்து மாமியார்னால மாப்பிள்ளைக்கு அவன் கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டான், அவன் ஏழை தான், ஆனால் அவன் வந்து தான்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவன் அவன். ஸோ அவன் வந்து நீ பெருசாக நான் பெருசான்ற பாயிண்ட் இல்லை, நீ சொல்கிறதுக்கெலாம் நான் அடிபடி மாட்டேன்னு அந்த மாதிரி கேரக்டர்.
இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அது 2 குழந்தையாக பிறந்துச்சு. இதில் வந்து பிரச்சனை, அவள் மயக்கி போய் விழுந்து கிடக்கிறா. ஏன்னா கதவை தள்ள போனது அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணிக்கிறோம். இது ஓகே அவங்களுக்குன்னு சப்பா டெஃபினெட்லி ஓகே, நீங்கள் நல்லா பண்ணி காமிங்க, எல்லா ட்ராமாவும் வேணும், அவர் ஒன்றுமே இல்லைன்ட்டாரு, நீங்கள் பண்ணுறதுல இருக்குது சார்னு 10 நாளில் ஃபுல்லாக கதையை ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. அதை கேட்டுட்டு என்னப்பா அந்த ஆள் ஒன்றுமே இல்லைன்னா இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஓகே வில் ப்ரொசீட் அப்படின்னு தான் எடுத்தது இந்த குழந்தைய வந்து கதை. ஆனால் நான் சொன்னேன் அவர்கிட்ட, திருலோகச்சந்திரன் உங்கள் படம் ஓடாது, இது ஓடும் பாருங்க. அதே மாதிரி காக்கும் கரங்கள் ஓடலை, அதுவும் நம்ம எடுத்தது தான், முருகன் பிரதர்ஸ் பேனரில் எடுத்த படம் தான் அது. பட் எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த கதையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மேலே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. அது ஓடாது, இது ஓடும் பாருங்கன்னு அப்படின்னு அவர்கிட்ட ரிலீஸ்க்கு முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி அது ஓடவே இல்லை. இது 3 லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட். உயர்ந்த மன்னன் படத்தில் வந்து நடிக்கும்போது அசோகன் வந்து சிவாஜியோட நல்ல இணக்கமான உறவில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தில் நடித்தாங்க. அதுக்கு காரணம் சிவாஜி சார் எப்படின்னா, வெளியில் எப்படி இருந்தாலும் கதைன்னு உள்ளுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த கேரக்டர் ஆகிடுவார். வெளியில் வேறு, எனக்கும் அசோகனுக்கும் வித்தியாசம் இருக்கலாம், அவர் எம்ஜிஆரோட ஆள் அப்படின்னு இருக்கலாம் மைண்டில். ஆனால் அந்த சிச்சுவேஷன் உள்ளர போய் லைட் ஆன் பண்ணியாச்சுன்னா சிவாஜி அந்த கேரக்டர் ஆகிடுவார். அசோகன் அந்த கேரக்டரில் சிவாஜிக்கு எப்படி அந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். அங்கே விரோதம் காமிக்க மாட்டார். நடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தார். அசோகன் ஏதோ அவருடைய ஸ்டைலில் ஆக்ட் பண்ணார். அப்படி பண்ணாத இந்த ரோலில் இந்த பர்டிகுலர் டயலாக நீ இப்படி பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு அதை அந்த கேரக்டரை ஆக்ட் பண்ணி காமிச்சு, சிவாஜி வந்து அசோகனுக்கு எப்படி நடிக்கணும் அந்த பர்டிகுலர் டயலாகுக்குன்னு சொல்லி கொடுத்து அதையும் பண்ணார். அது மாதிரி சிவாஜிக்கும் அப்படி ஒரு நட்பு இருந்தது. அசோகன் கூட உள்ளுக்குள்ளார செட்டுக்குள்ளார சிவாஜிக்கிட்ட விரோதம் காமிச்சிக்கலாம். 2 பேருமே பொதுவாக தே ஆர் குட் இன் தேர் ஓன் ஃபீல்டு. உயர்ந்த மனிதன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மறக்க முடியாத ஒரு பாட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற பாட்டு. அந்த பாட்டில் உங்களுடைய பங்களிப்பு மிக அதிகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நடந்தது அந்த சிச்சுவேஷன் எப்படி கொண்டு வந்தார்னா, ஜாவர் சீதாராமன் 2 பேரும் தோட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு மனைவி ரொம்ப கட்டுப்பாட்டு உள்ள மனைவின்றனால ஒரு மனச்சோர்வோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அது சிவாஜி கேரக்டர், அவர் வந்து மேஜர் சுந்தரராஜன் அவருடைய டிரைவர், அவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறார் பக்கத்தில். ஆனால் ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு போகும்போது, என்ன சொல்கிறதுப்பா, எனக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் அப்படி எழுதியிருந்தார் ஜாவர் சீதாராமன். நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுது சார், உட்காந்து 2 பேரும் பேசி, ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாரு, இன்னொருத்தர் நின்று பேசியிருக்காரு, கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. சிச்சுவேஷன் நல்லா இருக்குது, அவர் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார், இவர் அவரை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ அந்த பழைய விஷயத்தை நினச்சி பேசுகிறாங்க. அன்றைக்கெல்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் இருந்தது, கல்யாணம் ஆனோடனே சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அவர் பண்ணியிருந்தார். இது வந்து கொஞ்சம் நம்ம சென்டிமெண்டலாக அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் நான் நினைக்கிறேன். எப்படி பண்ணலாம் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், பட் இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு ஜாவர் சொல்லிட்டாரு. இந்த சமயத்தில் எனக்கு இந்த ரெக்ஸ் ஹாரிசன் மை ஃபேர் லேடின்ற படத்தில் நான் படம் பார்த்தேன்னா, இப்போ 70mm ஒரு அந்த படங்கள்லாம் 70mmல வந்த படங்கள், அந்த வெரி பிக் பிக்சர்ஸ் சஃபேரில் போய் 70mmல படம் பார்க்குறது ஒரு பெரிய த்ரில். அந்த காலத்தில் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு, அப்போ தான் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ட்ராக். அந்த படம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே கர்டன் ரைசர்னு போடுவான் மியூசிக். அந்த படம் இன்னும் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அந்த படம். அதில் அந்த ரெக்ஸ் ஹாரிசன் அந்த கம்பை சுற்றிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு பேசிக்கிட்டே பாடுவாங்க. அது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது அந்த படம். அதை பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற என் மைண்டில் இப்போ ஜாவர்கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் எம்எஸ்விகிட்ட பேசுங்க, இது வந்து கான்ட்ரிபியூஷன் எம்எஸ்வி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா வரும், அவரும் லிரிக் ரைட்டர், இந்த காம்பினேஷனில் நீங்கள் சொல்கிறது அவங்க பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும், சிச்சுவேஷன் இதுதான், நீங்கள் அதை வந்து பாட்டில் சொல்கிறீங்க, அதை அவரோட உட்காந்து பேசுங்கன்னாரு. எம்எஸ்விகிட்ட சொன்னேன், எம்எஸ்வி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், சார் நீங்கள் வாங்க, நான் உங்களை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன், அந்த பாட்டு முடிஞ்சோடனே நம்ம எந்திரிச்சு வந்துடலாம், அது வரைக்கும் உட்காந்து படம் பார்க்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்,
எம்எஸ்சி ரொம்ப சிரிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றுமா, நான் நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு ஐடியா, நான் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள், பிரமாதமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் வர சொல்லிங்க அப்படின்னாரு. வாலி வந்துட்டார். வாலிக்கிட்டே சுச்சுவேஷன் சொன்ன உடனே வாலி வந்து என்ன இது சுச்சுவேஷன் தான் சார், அந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்க சார், அப்படியெல்லாம் நம்ம இருந்தோமே, இப்போ பாரு எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லையே அப்படின்னு சிவாஜி சொல்கிறாரு. அப்போ மேஜர் வந்து நின்றுக்கிட்டு சமாதானம் பண்ணுறாரு. இதுதான் சார் ஜாவர் சொன்ன சீனு அப்படின்னு. இப்போ நான் பாட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு வாலி உடனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படின்னாரு. உடனே அதை அப்படியே பாடினார் எம்எஸ்வி. சார் நல்லா இருக்குது சார், இப்படியே நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டேப் ரெக்கார்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்டைல் வந்து ஒவ்வொரு தடவை பாட போகும்போது மாறிக்கிட்டே வரும். எம்எஸ்வி கிட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவார். ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அப்புறம் மாறிவிடும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில்னு எனக்கு பயம். அதனால் நான் டேப் ரெக்கார்டரை வச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட, சார் இதே ஸ்டைல் இப்படியே நீங்கள் பாடணும் அப்படின்னு டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண டேப்பை கொடுத்து அவருக்கு ரிஹர்சல் பண்ணி, அதை ரெக்கார்டிங்லேயும் நான் தேட்டரில் கொண்டு வந்து அந்த டேப்பை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு, இல்லை ரீல் அப்போ ஸ்பூல் டேப், பெரிய டேப் ரெக்கார்டர் அது, அதை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு முன்னாடியே வச்சு டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி, அப்போ வந்து சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங், அது மல்டி ட்ராக்லாம் கிடையாது. அவர் பாட போகும்போது சிவாஜியும் டயலாக் பேசணும், மேஜர் சுந்தரராஜனும் டயலாக் பேசணும், மியூசிக்கு டிஎம்எஸ் எல்லாம் ஒன்றா வரும், எல்லோரும் வாசிக்கணும். அவ்வளோ வாத்தியங்கள், ட்ரம்பட்டு, வயலின்ஸு, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. அந்த தேட்டரில் ஆர்கெஸ்ட்ராவுக்கு இடமே கிடையாது. வெளியில் காரிடார்லலாம் வச்சுட்டார் சம்பத்து. சார் இடம் கிடையாது, இந்த பிராஸெல்லாம் நான் காரிடாரில் வச்சிடுறேன் அப்படின்னு வச்சுட்டு, அங்கே அப்போல்லாம் சைலன்ஸ் பெல் இருக்கும், அது போட்டாச்சுன்னா அங்கே யாருமே சத்தம் போட மாட்டாங்க அந்த ஏரியாலேயே, ரெட் லைட் ஏரியும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அவர் வெளியிலலாம் மியூசிஷியன்ஸை வச்சு, சிவாஜி அண்ட் சுந்தரராஜன், உள்ளுக்குள்ளார சவுந்தரராஜன் எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய, அதை தான் சொல்லுவார், சிங்கம் புலிகள் எல்லாம் வச்சு ஜூவில் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெக்கார்டிங்கை பண்ணியிருக்கோம் சார்னார் எம்எஸ்வி. அது மாதிரி ஒரு பெரிய சாதனைகள் அதெல்லாம். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சிவாஜி நடித்த படம், ஏவிஎம் நடித்த படம் உயர்ந்த மனிதன். நடுவில் அவ்வளோ காலகட்டத்தில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிவாஜிக்கும் நிறுவனத்துக்கு இருந்தது? ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ண கதைகள்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட், அதிலெல்லாம் சாதாரண நடிகர்கள், ஜெய்சங்கர், ஜெமினி மாமா, ராமு கதையை சிவாஜி நடிக்க முடியாது. அதே மாதிரி குழந்தை தெய்வம் கதை சிவாஜி பண்ண முடியாது. இப்படி சில கதைகள்லாம் அப்படி அமைஞ்சது. காக்குமக்கரங்கள் எஸ்எஸ் ராஜேந்திரன், நம்ம நானும் ஒரு பெண்ணு எஸ்எஸ்ஆர். ஸோ இதெல்லாம் சிவாஜிக்கு சூட் ஆகாது. சிவாஜிக்கு வேண்டிய கதை வந்திருந்தால் நீ கண்டிப்பாக சிவாஜியை நம்மளும் கூப்பிட்டுருக்க போகிறோம், அவரும் வந்து நடிச்சிருக்க போகிறாரு. அப்படி ஒன்றும் ஃபாதருக்கும் சிவாஜிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்படி ஏதாவது வந்திருந்தால் எனக்கு தெரியாது, பேப்பரில் ஏதாவது வந்திருக்கலாம் நியூஸ், எனக்கு தெரியாது. ஏவிஎம் தயாரித்த படங்களில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அன்னை. அந்த படத்தில் பானுமதி, சவுகார் ராணி 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருந்தாலும் இந்த படப்பிடிப்பில் சவுகார் ராணிக்கு பெயர் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல பானுமதி ரொம்ப குறியாக இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அவங்களுக்கு வந்து அந்த கதை அவனுடைய அமைப்பு எப்படின்னா, சவுகார் ஜானிக்கு மேலே தான் சிம்பத்தி வரும். உண்மையான தாயார் அவங்க தான். அவங்க பையனை இவங்க எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க பானுமதி அந்த கேரக்டர். ஸோ பானுமதிக்கு வந்து எப்போவுமே சவுகார் ஜானகி தன்னுடைய பையன்கிட்ட வரக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எங்கேயாவது பாசத்தை கொட்டிடுவாளோ, பாசத்தை காமிச்சிடுவாளோ அந்த பையன்கிட்ட நான் தான் உண்மையான தாயின்னு சொல்லிவிடுவாளோ அப்படின்னு எப்போவுமே அந்த கேரக்டர், பானுமதி கேரக்டருக்கு ஒரு அச்சம் இருந்தது. அதனால் கிட்டக்கு நெருங்க விட மாட்டாங்க பையன்கிட்ட. ஆனால் சவுகார் ஜானகி தன்னுடைய பையன்கிட்ட போகணும், அவனை கொஞ்சணும், அவனுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது கேரக்டர் கதையில் அமைப்பு இருந்தனால அந்த கேரக்டர் மேலே தான் சிம்பத்தி, சவுகார் ஜானகி கேரக்டர் மேலே தான் ஜனங்களுக்கு எப்போவுமே சிம்பத்தி இருக்கும். இது பானுமதி கேரக்டர் ஆக்டிங்கில் அடிச்சுட்டு போவாங்க, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றதை தவிர உண்மையில் அவங்க மேலே சிம்பத்தி வராது. ஸோ இது பானுமதி ஒரு பெரிய டெக்னீஷியன், டைரக்டர், கதையாசிரியர் எல்லாம் தெரிஞ்சவங்க பானுமதி. அதனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம மேலே சிம்பத்தி வராது, நம்ம எதாவது ஓவர் ஷேடோ பண்ணால் தான் நம்மளை ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றனால ஒரு அதிகாரம், டைலாகில் ஒரு ஆணவம் எல்லாமே அந்த கேரக்டருக்கே உண்டு. அது இன்னும் ஜாஸ்தியாகவே அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சீனில்
அந்த சவுகார் ஜானி கேரக்டர் வந்து ரொம்ப அழுது தன் பிள்ளைய பார்க்கணுன்னு போய் பார்க்க முடியாதபடிக்கு அவள் திருப்பி அனுப்பிவிடுவா. கோவிலில் போய் வேண்டிட்டு அவனுக்கு நல்ல ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்காக கோவிலில் போய் வேண்டிட்டு தேங்காய் முடி விபூதி எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்து அவனுக்கு எப்படியாவது நெத்தியில் வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பின் வழியாக வருவான் அந்த கேரக்டர். பின் வழியாக வந்து அவங்ககிட்ட நெருங்க போகும்போது திடீர்னு கடியாரம் 12 மணி ராத்திரி டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிச்ச உடனே முழிச்சிடுவாங்க. அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க பானுமதி. அந்த பையன் பக்கத்துலேயே அவன் ஜுரம் அடிச்சிக்கிட்டு இருக்குன்றனால இந்த சத்தத்தில் எந்திரிச்சவங்க சவுகார் ஜானகியை நின்றுக்கிட்டு இருப்பா பக்கத்தில் விபூதியை வச்சுக்கிட்டு. அப்போ அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவனை திட்டி நீ போ வெளியிலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வெளியில் எப்படி நீ வரலாம், உன்னை யார் வர சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் போகும்போது சவுகார் ஜானகி பேசுகிற டயலாகில் ரொம்ப சிம்பத்தி ஆடியன்ஸ்க்கு அங்கே வந்துடும். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த நல்ல டயலாக் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு போகும்போது வேணும்னே அது வந்து டைரக்ட் மைக்கு வந்து அவங்களுக்கு மேலேயே இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து டைரக்ட் ரெக்கார்டிங், அதெல்லாம் டப்பிங் கிடையாது, லைவ் ரெக்கார்டிங். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க போகும்போது டக்குன்னு இவங்க அதை கட் பண்ணுறதுக்காக டக்குன்னு இருமுனா கட்டுன்னு டைரக்டர் சொல்லிவிடுவார். ஏன்னா அது வரக்கூடாது, இருமல் சத்தம்லாம் வரக்கூடாது. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இவங்க காலி பண்ணிட்டாங்க. ஆமாம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆப்வியஸாக. ஆனால் திருப்பி டைரக்டர் என்ன பண்ணார், அவரே எடிட்டர், கிருஷ்ணன் பஞ்சு அவரே எடிட்டர் அவர். அதனால் அவர் என்ன பண்ணார், பரவாயில்லம்மா அந்த இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்போ ஃபர்தர் டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணி பேச சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு அந்த இருமுறை ஷாட்டில் அதை முன்னாடி வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு இன்சர்ட் போட்டு திருப்பி இதை ஜாயின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் உள்ளதை. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் அடிப்படாத அளவுக்கு, அதாவது போகாத அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணினார். இருந்தாலும் பானுமதிக்கு அந்த எப்போவுமே அது உண்டு. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எம்ஆர் ராதாவுக்கும் அது உண்டு. எம்ஆர் ராதா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள விட இவர் மேலே தான் ஜனங்களை ஈர்க்கணுன்ற மாதிரி பண்ணுவார். ஸோ சில நடிகர்களுக்கு அது உண்டு, அது மாதிரி. ஆனால் அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட இருக்கிறவங்களால அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ண முடியாது. அவங்க ரோல் அந்த மாதிரி இருந்து பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டை ஏதாவது தன்னை சூப்பர் சீட் பண்ணிவிடுவாங்களோன்னா இவங்க அதை ஓவர் ஷேடோ பண்ணிவிடுவாங்க. இல்லை ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து வில்லி மாதிரி என்னுடைய கேரக்டர் அமையுதுன்னு சொல்லி படப்பிடிப்பே நிறுத்திட்டாங்க. அது கொஞ்சம் ஏன் இந்த கேரக்டர் அப்படின்னு போகும்போது அதான் நம்ம படம் ஒரிஜினல் கதை அது தானே, கதைப்படி அதை தானே நாங்கள் எடுக்கிறோம். வேணும்னா டைலாகை கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணலாம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைலாக் ரைட்டர், அவர் செட்லேயே இருப்பார். அவர் ஆர்கியூ பண்ணிவிடுவார், அது எப்படிம்மா அது சரியாக வராதுமா, அது அப்படி தான் இருக்கணும் அந்த கேரக்டர் அப்படின்னு. அவர் வந்து பானுமதிக்கு சரியாக பதில் கொடுக்குறவர் அவர் தான். ஆமாம், அது அப்படி தான், நீங்கள் அப்படி தான் பேசணும், அது உங்கள் கேரக்டர் அப்படிமா, நீங்கள் அப்படி இல்லை, பட் உங்கள் கதையில் உங்கள் கேரக்டர் அது மாதிரி தான் நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்னுவார். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அதை நைஸாக ஹேண்டில் பண்ணிவிடுவார். இந்த நாடோடி மன்னன் படத்துக்கான ஒரு பாடல் காட்சியை வந்து ஏவிஎம்மில் படமாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்ட போது ஏவிஎம்க்கு நான் வரமாட்டேன்னு பானுமதி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அது நானும் பேப்பரில் பார்த்தேன் அந்த நியூஸை. எனக்கு அது அப்படி ஏவிஎம்முக்கும் பானுமதி அம்மாவுக்கும் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒன்றும் காரணமே இல்லை. ஆரம் வீரப்பனை எழுதியிருக்காரு. ஆமாம், ஆரம் வீரப்பன் தான் எழுதி அது நான் பார்த்தேன். அதாவது எங்கள் ஃபாதருக்கும் பானுமதிக்கும் நேரடியான ஒரு மோதலோ எதுவும் கிடையாது. ஏன்னா ஆரம் வீரப்பனும் தவறாக சொல்ல மாட்டார், அவரும் உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொன்னதும் உண்மையாக இருக்கலாம், பானுமதி அம்மாவும் அதை அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஓப்பன் வார் எதுவும் கிடையாது. உங்களுடைய நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படம் அன்பேவா, அதுதான் ஒரே படமாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து சரியான நேரத்துக்கு வந்துடுவார் செட்டில். அவரால் ஏதோ லேட் ஆச்சுன்றதை பார்க்கவே முடியாது. அவர் கரெக்டாக இருப்பார் எல்லா விஷயத்துலேயுமே. கதையை கொண்டு போய் நாங்கள் பிரதர்ஸ் தான் அவர்கிட்ட கதையை கொடுத்தோம். தோட்டத்தில் வந்து பார்க்க சொன்னார். அதுக்கு முன்னாடி அறிமுகம் மேக்கப் ரூமில் போய் பார்த்தோம். வாயினி பி ஃப்ளோரில் மேக்கப் ரூமில் இருந்தார். அங்கே தான் போய் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், நீங்கள் நாகிரெட்டிக்கு பண்ண மாதிரி எங்களுக்கும் ஒரு படம் பண்ணணும்னு போய் கேட்டோம். அதுக்கான தாராளமாக பண்ணுவோம், எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னாரு. நீங்கள் கால் ஷீட் கொடுத்தா உடனே கூட பண்ணுவோம் அப்படின்னா. கதை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். கதை ரெடி பண்ணால் எங்களது சிஸ்டம் எப்படின்னா ஃபைல் பண்ணி கதையை வந்து 1லேருந்து
கடைசி எண்டு வரைக்கும் சீன் ஆர்டரில் இருக்கும். படம் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே ஆர்டரில் ஸ்கிரிப்டே இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை பைண்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். இதுதான் சார் கதை. இது வந்து செட்டியார் ஓகே பண்ணதான்னு அவர் கேட்டார். அப்படியா? ஆமாம். அவர் பார்த்து டைமிங் அவரே அசிஸ்டண்ட்டை வச்சு படிக்க சொல்லி டைமிங் எடுத்து படத்தினுடைய ரன்னிங் டைம் ஒவ்வொரு சீனுடைய டைம் முதற்கொண்டு அதில் இருக்கும். அதெல்லாம் அவர் பார்த்தாரு. ஓ இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா நீங்கன்னு கேட்டார். ஆமாங்க எங்களதெல்லாம் இதே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் படித்து பார்க்குறேன், அவுட்லைன் மாத்திரம் சொல்லுங்கன்னாரு. திருலோக் சந்தர் அவுட்லைன் சொன்னார். நான் சீனை படித்து பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் வீக் 10 டேஸில் என்னமோ ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தாரு. ஷூட்டிங்கு அது அவர் கொடுத்த டேட்டில் ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு ரெக்கார்டிங் முதல் பாட்டு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமழை பொழிகிறது. அந்த பாட்டு ரெடி பண்ணி ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி வாயினில் தான் ஷூட்டிங்கில் இருந்தார். சாங் ரெடி. ஏன்னா இவர் எம்எஸ்சி ரொம்ப பயந்தார். நீங்கள் அவரை கேட்காம எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் மற்ற படம் வேறு மாதிரி, இதை பொறுத்தவரைக்கும் அவர் ஓகே பண்ணாமல் எதுவும் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் மினிட்ல செட்டில் போய் கேன்சல் பண்ணிவிடுவார். உஷார்படுத்தினார். கம்போசிங்லேயே முதல்ல பயமுறுத்தினார். போய் சொன்னோம், அதெல்லாம் கம்போசிங்லாம் நான் வரமாட்டேன், நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் படங்களில் பாட்டெல்லாம் நல்லா தானே இருக்குது, எல்லாமே பிரமாதமாக பண்ணிடுங்க, நீங்களே பண்ணிவிடுங்கன்ட்டார். முதல்ல பாட்டு முடித்தோம், எல்லாம் முடித்து ரெக்கார்டிங்க்கு ஃபைனல் வாய்ஸ் பார்த்து எல்லாம் முடித்து டேக்குன்றதுக்கு முன்னாடி நேராக போய் அவரை ஃப்ளோரில் பார்த்தோம். வாகினியில் சார் டேக் எடுக்க போகிறோம் சார், நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டுடுங்க, கேட்டுட்டு நீங்கள் ஓகேன்ட்டு நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணிடுறோம். நான் எல்லாம் வரமாட்டேன். செட்டியார் கேட்டாரா? செட்டியார் ஃபாதர் வந்து கேட்டுட்டாங்க. ஓகே சொல்லிட்டாரா? ஆமாம் ஓகே சார், ரெக்கார்டிங் பண்ணிவிடுங்க அப்படின்னாருங்க. பயம், எம்எஸ்சி கொடுத்த பயம் எங்களுக்கு. பண்ணியாச்சு ரெக்கார்டிங்கு. அதில் வந்து ஊட்டியில் போய் ஷூட்டிங்கில் பாட்டு ஃபுல்லாக போடுங்க அப்படின்னாரு. கேட்டுட்டு முதல்ல ஒரு போர்ஷன் சிம்லாவில், அப்புறம் ஒரு போர்ஷன் ஊட்டியில். நல்லா தானே இருக்குது, பிரமாதமாக இருக்குது, இதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னார். இது நடந்தது அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு. இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தது, அவரை காலையில் ஷூட்டிங்க்கு நாங்கள் லொக்கேஷன் போகிறோம். 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஊட்டியில் அந்த கோல்டு சீசன் டிசம்பரில் தான் வெயில் நல்லா கிளியராக இருக்கும். உங்கள் கலர் ஷூட்டிங்க்கு அப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஸ்கை வேணுங்க. ஒரு சின்ன க்ளவுட் வந்தால் கூட கட்டு, எல்லாம் கருப்பு கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் அசிஸ்டண்ட்டு. கட்டுன்னு அவன் தான் சொல்லுவான், டைரக்டர் சொல்ல மாட்டேன். க்ளவுடு வந்துடுச்சு சார்னுவான். ஸோ அந்த மாதிரி சீசனில் அங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போய் அவரை போய் நாங்கள் லொக்கேஷனுக்கு போகிறோம் சார், இங்கேருந்து 45 மினிட்ஸ் ஆகும் லொக்கேஷன் போகிறதுக்கு, நீங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான், சரவணன், திருலோக் சந்தர், அவர் பிரதர் மிஸ்டர் முருகன் 4 பேரும் ஒரே காரில் அவரை போய், அவர் வந்து தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறாரு, நாங்கள் தாஷா பிரகாஷில் ஸ்டே பண்ணியிருக்கோம். போய் சொன்னால் போனால் அவர் வந்து கரலா கட்டியை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு காலையில். நாங்கள் வந்து ஃபுல் சூட்டு தலையில் குல்லா, கையில் க்ளவுஸு எல்லாம் போனோம். அவரை அப்படியே நான் பார்த்தாரு. என்ன வயசாகுது உங்களுக்குன்னாரு. அப்போ என்ன வயசாகுது சொன்னோம். இந்த வயசில் இதெல்லாம் பண்ணணும், இதை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. அவர் பேர் பாடியில் இருக்கிறாரு, நல்லா ஸ்வெட் பண்ணிகிட்டு இருக்கு பாடி, அவ்வளோ நேரம் அது பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கள, இது மாதிரி இருக்கணும். சும்மா நீங்கள் பாட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காலங்கத்தால் குளிருதுங்கிறீங்க. எனக்கெல்லாம் குளிருதா? குளிரவே இல்லையே அப்படின்னாரு. உண்மையில் நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேங்க. அவர் வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட ரொம்ப நல்ல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஒரு நாள் வந்து நேராக அவர் காரை எடுத்துகிட்டு வர சொன்னார் அவருடைய தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸுக்கு. நான் வந்து உத்தம்ஸுக்குன்னு, அங்கே உத்தம்ஸுன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு ஃபேமஸ் ஷாப், அங்கே உத்தம்ஸுக்கு போகிறேன், நீங்கள் யாரும் வரவானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக அவர் காரில் ஒரு மேனேஜர் மாத்திரம் கூட போனார். நான் அவருக்கு பாதுகாப்பு வேணும் இல்லைங்க. ஸோ மேனேஜர் போனார். அங்கெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க, ஆடியன்ஸ் பிரச்சனை. நேராக உத்தம்ஸுக்கு போய் ஒரு 60 50 அப்போ டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அவ்வளோ பேருக்கு ஸ்வெட்டர் ஆர்டர் பண்ணார். அப்புறம் மஃப்ளர் ஆர்டர் பண்ணார். எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் பாக்ஸில் எல்லாத்தையும் நேராக கொண்டு வந்து தாஷா பிரகாஷ் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்றத மேனேஜர் கேட்டுக்கிட்டாரு. நேராக அங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிடுங்க.
அப்படின்னு சொன்னார். யாருக்குமே தெரியாதுங்க இவர் எதுக்கு வண்டி வர சொன்னது, எதுக்கு போகிறாரு ஒன்றும் தெரியாது. ஏதோ சொந்த வேலையாக போகிறாருன்னு வச்சோம். ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் வந்து கம்பெனியில் வாங்கிக்கலாம், வாங்காதீங்க, அது எவ்வளோ ஆகுதோ எனக்கு பில் அனுப்புங்க தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்னு நேராக காரில் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்பிட்டார். வந்து மேனேஜர் சொன்னால் தான் எங்களுக்கு தெரிஞ்சது விஷயம் என்னாட்டு. அந்த மாதிரி உண்மையில் ஒரு கொடை வள்ளல் தான். இப்போ அவனும் குளிரில் கஷ்டப்படுறான்ல டெக்னீஷியன், அது அவர் கண்ணால் பார்த்தார். அதனால அவர் வந்து யாருக்கும் சொல்லலை, அவன் குளிரில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கம்பெனியில் சொல்லலை. சூப்பர். அவர் அரேஞ்ச் பண்ணார். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம். அந்த ராஜாவின் பார்வை சாங் எடுக்க போகும்போது நாங்கள் வந்து டெஸ்ட்டு தான் எடுக்கிறோம் சார், இது சரியாக வந்ததுன்னா ஃபைனல் பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு இது எப்படி வரும்னு தெரியல. பாம்பேயில் போய் ஏதோ பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பேக் ப்ரொஜெக்ஷனில் போட்டு அது எப்படி வரும்னு தெரியாது. அது வந்து ராத்திரி அவர் வேறு எங்கேயோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டு அவரும் சரோஜாதேவி அந்த ராஜா ராணி ட்ரெஸ்ஸுக்கு போட்டு வரணும். ஏகே சேகர்னு ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கேமராமேன் மாருதிராவ், சுந்தரம் சிம்லாவுக்கு போயிட்டார். மாருதிராவ், மிஸ்டர் முருகன் என் பிரதர், 3 பேர் நான் கூட இருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு கட்டு இந்த கோச்சி வண்டியில் வருது பாருங்க, இது ட்ரையல் தான் சார், இது எப்படி வருது நீங்கள் சிம்லாவில் முடிச்சுட்டு வந்த உடனே பார்ப்போம், சரியாக வரலன்னா ரீஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு வந்து ஒர்க் பண்ணார். அது 10 மணிக்கு அவர் வந்தார், 12:30 1 மணி ஆச்சு அது முடியறதுக்கு. காலையில் 6 மணிக்கு டெல்லி ஃப்ளைட்டு. டெல்லிக்கு போய் அங்கேருந்து சிம்லாவுக்கு போகணும், ஒரு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சு போகணுங்க, கோஆப்ரேட் பண்ணி இதை முடிச்சுட்டு அங்கே போய் அங்கே மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு போய் சேருவார் சிம்லாவில். ஸோ அன்றைக்கி ரெஸ்ட்டு, மறுநாள் ஷூட்டிங்கு. ஸோ அது கோஆப்ரேட் பண்ணார். வந்த உடனே கேட்டார் எப்படி வந்திருக்குன்னாரு. சார் நாங்கள் போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு தேட்டரில் போட்டு காமிச்சோம், பிரமாதமாக வந்திருக்கு, இப்படியே வச்சுக்கோங்க, இதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கவே முடியாது, நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அது வந்து லாஸ்ட் மினிட்டில் வரும், எப்படி வரும்னு தெரியாமல் எடுத்தது அவ்வளோ பிரமாதம். எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது இந்த சாங்? ஒன்ஸ் மோர் ஆடியன்ஸ் கேசினோவில் ரிலீஸ் அந்த படம் கற்றுன்னு கத்துறான், ஒன்ஸ் மோர் ஆப்ரேட்டர் நிறுத்தாமல் அடுத்த சீன் ஓட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் ஓடி போய் நிறுத்திட்டு ரீவைண்ட் பண்ணி, அப்போ ரீவைண்டில் பண்ணணும், ரீவைண்ட் பண்ணி திருப்பி த்ரெட் பண்ணி அவன் போட்டோன்னே தான் ஆடியன்ஸ் கைத்தட்டி அப்படி என்ஜாய் பண்ணாங்க அந்த சாங்குக்கு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஆனாலும் எம்ஜிஆர் வச்சு ஏன் தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கலை? அதே மாதிரி உம்முடி குடும்பமும் அதே ராமாராவ் ஆக்ட் பண்ணி வெரி ஹிட், பிக் ஹிட். அதை விலைக்கும் வாங்கிட்டோம் நாங்கள் எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் அது ஃபைனல் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜில் அது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேறு கமிட்மெண்ட் இருந்தனால அது டிலே ஆச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் ஏதோ அப்படியே நின்று போச்சு. உங்களுடைய தந்தையினுடைய மறைவுக்கு பின்னால் நீங்கள் தயாரித்த படம் வந்து முரட்டுக்காலை, ரஜினிகாந்தோட நீங்கள் பணியாற்றிய முதல் திரைப்படம் அது. அது ரொம்ப ஒரு தமாஷான அறிமுகம் எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கதையெல்லாம் எழுதி அதை டைமிங்கை பார்த்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பைன் பண்ணி இப்படி படம் எடுத்து பழக்கம் எங்களுக்கு. அந்த படம் எடுக்க போகும்போது முத்துராமன் வெளியில் போயிட்டார், எங்களை விட்டு வெளியில் போய் நிறைய படங்கள் பண்ணிட்டார். அவருக்கு வந்து அது பழகிடுச்சு அந்த மாதிரி மெத்தடில் படம் எடுத்து வந்தார். ஒரு அவுட்லைன் கதை வந்து ஏதோ ஒன்று பஞ்சவர்ணாச்சலம் சொன்னார். சரி இதை ஒர்க் அவுட் பண்ணி டீட்டெயில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அதனால ஷூட்டிங்க்கு ரஜினி கால் ஷீட்டு வந்தாச்சு, பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கதை பற்றி ஒன்றுமே ஃபைலும் வரல, கதையும் வரல. இப்போ முத்துராமனை கேட்டேன், என்ன முத்துராமன் இதுக்கு முன்னாடி இன்னொரு வேடிக்கை, இளையராஜா மியூசிக்கு கம்போசிங்க்கு உட்காந்தாச்சு. அவர் வந்து கேசட் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், இந்த கேசட்டை கேட்டுக்குங்கன்னு சொல்லி. நான் முத்துராமன்ட்ட சொன்னேன், எனக்கு அது பழக்கம் இல்லைப்பா, நான் எல்லாம் எம்எஸ்வியோட எல்லா பெரிய எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணிட்டேன், 20-25 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணி நேராக எனக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஹார்மோனியத்தில் வாசித்து அதில் டியூனை கேட்டு அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டியூன்ஸு 2-3 விதமான டியூன்ஸை கேட்டு செலக்ட் பண்ணுவோம். இதுதான் எனக்கு பழக்கம். அது என்னமோ ஒரு கேசட்டில் ஒரு டியூனா இதுக்கு வந்து பஞ்சுகிட்ட கொடுத்தா அவர் டியூனை எழுதி கொடுத்துடுவார், எனக்கு இது பழக்கம் இல்லைப்பா அப்படின்னா. இதுதான் சார் இன்றைக்கி ட்ரெண்டு அப்படின்னாரு எஸ்பிஎம். ஆனால் எஸ்பிஎம் என் கூட ஒர்க் பண்ணவர் தான், இருந்தாலும் அவர் வெளியில் போய் பழகிட்டார், அதுதான் பழக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணார். நியாயமாக தான் அவர் கன்வின்ஸ் பண்ணார். பட் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அப்படி தான் அந்த பாட்டு, முதல் பாட்டு எந்த பூவிலும் வாசம் இருக்கும். இது எங்கே வரப்போகுதுன்னு முத்துராமனை கேட்டேன். அதெல்லாம் இப்போ தெரியாது சார். நான்
இந்த பாட்டு எப்படி வரும், இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் என்ன, அந்த அங்கே பாட்டு இதுக்கு முன்னாடி வர பாட்டு என்ன, இதுக்கு பின்னாடி வர்றது எவ்வளோ, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வித்தியாசம் இருக்கணும், உடனே பாட்டும் வரக்கூடாது. இவ்வளோலாம் பார்ப்பமே முத்துறாமல் நீங்களே வந்து சார் இன்றைக்கி ட்ரெண்ட் இப்படி தான் சரி இருக்குது அப்படின்னாரு. சரி இன்றைக்கி 2 படியே நீங்கள் எடுங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் வரல, சிட்டிங்க்கும் வரல இதுக்கும் வரலன்னு. ஆனால் போனேன், மனசுக்கு திருப்தி இல்லாமல் தான் போனேன் ரெக்கார்டிங்க்கு, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு. ஆனால் அந்த பாட்டு ஃபைனலாக அது ஷேப் பண்ணி கொண்டு வராங்க. அது ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பஞ்ச அருணாச்சலத்துக்கும் அந்த திறமை இருக்குது, எஸ்பி முத்துராமனுக்கு அது இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பழகலை, நம்ம வேறு மாதிரி ட்ரைனிங் ஆகி வந்துட்டோம். அதனால் அது வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுதான் ட்ரெண்டுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த படத்தில் ரஜினிகாந்துடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது, அவரோட உங்களுடைய பழக்கத்தை பற்றி? ரஜினிகாந்த் ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. அவரும் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக தான் இருந்தார். நான் எடிட்டிங்கில் உட்காடுறேன்னு உடனே அவருக்கு வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க, குமரன் சாருக்கு எடிட்டிங் தெரியும், அவர் உட்காந்தாருன்னா ஷார்ப்பாக பண்ணிவிடுவார் பிக்சருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணி பின்னாடி சொல்லியிருக்கிறார். முத்தப்பான்னு ஒரு மேக்கப் மேன் இருப்பான், அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, குமரன் சார் நல்லா எடிட்டிங் தெரிஞ்சவராம, அவர் பண்ணால் நல்லா ஷார்ப்பாக பிக்சர் பண்ணிவிடுவாருன்னு சொல்லிக்கிட்டாங்க எல்லோரும் அப்படின்னு அவர் முத்தப்பாக்கிட்ட சொல்லியிருக்கார். உழைப்புன்றது அவர் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தொடர்பில் இருக்கீங்களா ரஜினிகாந்தோட? நீங்கள்? நான் இப்போ தொடர்பில் இல்லை, பொதுவாகவே இந்த ஆர்டிஸ்டோட இப்போ தொடர்பு இல்லை. சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாக யாரோடையும் தொடர்பு இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற தொடர்பு வந்து உங்களை மாதிரி உள்ள டெக்னீஷியன்ஸ் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.